Praise the Lord. சேர்ந்து தேவனை ஆராதிப்போமா. இந்த பாடல் பாடலாமா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைக்க வல்ல தேவனிடம் இருந்தேன். வானமும் பூமியும் படைக்க எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். 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 Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுறோம். நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் உண்மையாக ஜெபிக்கிறோம். அவர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு நல்ல பதிலை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்கள் பேரில் அருள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்டிப்பாக அருள்வார். ஏனென்றால் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆமென், ஆமென். இந்த வாரத்திற்கு நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்பாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்டபோது ஆண்டவர் இந்த வார செய்திக்காக எனக்கு கொடுத்த தலைப்பு இந்த மாதிரி: உங்கள் சூழ்நிலையில் கவனம் செலுத்தாமல் இயேசுவை பாருங்கள். அதாவது உங்கள் சூழ்நிலையில் கவனம் செலுத்தாமல் இயேசுவை நோக்கி பாருங்கள். நல்ல டைட்டிலா இருக்கா? இன்னைக்கு நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு குறை என்ன அப்படின்னா, மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சூழ்நிலையை பார்த்து அப்படியே சோர்ந்து உட்காந்துடுறோம். பிரச்சனைகளை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் உட்காந்துடுறோம், தளர்ந்து போய் உட்காந்துடுறோம். இதோட நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சது மாதிரி சில நேரங்கள் நம்மளுடைய அந்த பிரச்சனைகள் அந்த சூழ்நிலையில பார்த்து அப்படியே நம்ம உட்காந்துடுறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கொடுக்குற வார்த்தை: சூழ்நிலையை பார்த்து கவனம் செலுத்தாத, சூழ்நிலையை நோக்கி பார்க்காத, இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பார். அல்லேலூயா. வேதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கு: உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஆனா நம்மளுடைய சூழ்நிலை பெருசா இருக்கும்போது, நம்மளுடைய சூழ்நிலை நம்மளால டாலரேட் பண்ண முடியாத நிலைமைக்கு போகும்போது, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருக்கும்போது நமக்கு இந்த வசனம் நமக்கு கண்ணு முன்னாடி வராது. சத்ருவோட மிகப்பெரிய தந்திரமே அதான். வசனத்தை மறைச்சிருவான். தெய்வத்தை நோக்கி பார்க்குற அந்த மனசை எடுத்துருவான். சூழ்நிலையே பாரு, பிரச்சனையே பாரு, இதை பார்த்துக்கிட்டே இரு. பிரச்சனையே பார்த்தா கண்டிப்பா ஒரு முடிவு வராது. அருமையான சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையில பர்சனல் அனுபவத்துல சொல்றேன். நம்ம என்னைக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை பார்த்து உட்காடுறோமோ, அந்த பிரச்சனை போகாது. அந்த பிரச்சனை அங்கதான் இருக்கும். ஆனா எப்ப அந்த பிரச்சனையை விட்டு இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோம், தேவனை நோக்கி பார்க்கிறோம், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அந்த பிரச்சனைக்கு நம்ம எப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், அப்ப அந்த பிரச்சனை மாறும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த வார செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக அடிப்படை ஒரு வசனத்தை நம்ம ரீட் பண்ணுவோம். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் ஆவியானவர் என்னோடு பேசினார். என்னோடு சேர்ந்து எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இது இயேசு கிறிஸ்து தன் வாயால சொன்னப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய சர்வ வல்லமை உள்ள கடவுள், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எவைகளை? அந்த வசனம் முன்னாடி மேல இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கணும். உலகத்தில் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உலகம் நம்ம வாழ்ற வரையிலும், இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரையிலும், ஏசப்பாதோட 2வது வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும், இந்த உலகத்தை நம்ம வாழ்ற நாட்கள் மட்டும் வேதவசனம் சொல்றபடி உபத்திரவம் என்பது உண்டு. ஆனாலும் அதே ஆண்டவர் தான் சொல்றார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த ரட்சகர் நம்மளோடு இருக்கும்போது நம்ம ஏன் இதை கண்டு பயப்படணும்? அதாவது ஆண்டவர் நமக்குரிய நடக்கக்கூடிய காரியத்தை சொல்லிட்டாரு, ஆனா அதுக்குரிய தீர்வை அவர் சொல்லிட்டார். பிரச்சனை இருக்கும்பா, இந்த உலகத்துல உனக்கு உபத்திரவம் இருக்கும், ஆனா திடன்கொள், பயப்படாத. அதை பார்த்து அதை கண்டு சோர்வடையாத, அதை கண்டு மனவடியாத. உலகத்தை ஜெயித்த நான் உன்னோடு இருக்கிறேன். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு ஒரு ஆதாரமா ஆவியானவர் என்னோடு பேசின அந்த வேத பகுதியை உங்களோடு சேர்ந்து நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எடுப்போமா? லூக்காஸ் விசேஷம் 7வது அதிகாரம் 36 படிப்போமா? லூக்கா 7வது அதிகாரம் 36 நான் வாசிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். யார? ஏசப்பாவை. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே, ஒரு பாரிசி வந்து என்னோட போஜனம் பண்ணுங்க, எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். இப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல? அந்த பரிசேயர், ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷனுக்கு நான் போகல, ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ ஏசப்பா இருந்த காலத்தில் பரிசேயர், சதுசேயர் என்று 2 மிகப்பெரிய குரூப் இருந்தாங்க. அப்போ இந்த பரிசேயரில் வந்து அவங்க வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க வேதாசனத்தில், அந்த வேத பிரமாணம் அதை போதிக்கிறவங்க, அவங்க தான் அந்த நிறைய கட்டளைகளையும் ஆண்டவர் சொல்லாத கட்டளைகளை நிறைய ஆட் பண்ணவங்க யூத ஜனங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பரிசேயர் இப்போ வந்து அழைக்கிறார். யூஸ்வலாக அவங்க வந்து இந்த மாதிரி ஏசப்பாவுக்கு வந்து எதிர்ப்பாக தான் இருந்தாங்க. அதில் ஒரு பரிசேயர் ஏசப்பாவை கூப்பிட்றாரு, நீங்கள் என்னோடு வந்து என்னோட வீட்டில் போஜனம் பண்ண வேண்டும். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். எல்லாம் அங்கங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலேயே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டும் அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். படிக்கும்போது உங்களுக்கு புரியுது, ஏசப்பா பந்தியில சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா வேதம் எப்படி சொல்லுது அந்த ஸ்திரியை பத்தி? ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ, பேர் மென்ஷன் பண்ணல. இன்னைக்கு ஒரு கொடுமையான சூழ்நிலை, நம்மளை ஒரு 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 புனைப்பெயர் வைத்து கூப்பிடுறது, நம்மளை ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிடுறது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து பரிசேயரை பொறுத்தவரை அவங்க வந்து பெரிய பாவம் இல்லாதவங்க, ஒரு உயர் ரகம், அந்த மாதிரி ஒரு நினைப்பில் இருந்தாங்க. அவங்க மத்தியில் ஆண்டவர் அந்த வேதவசனம் என்ன சொல்லுது? அந்த ஸ்திரியை பார்த்து ஒரு பாவியாகிய ஸ்திரீ, அந்த பரிசேயன் வீட்டில் ஏசப்பா பந்தி இருக்கிறது அறிந்து அவருக்கு அருகே பின்னாக நின்று கொண்டு, அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க அந்த அம்மா. அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று
இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இப்ப நான் உங்கள்கிட்ட இந்த சம்பவத்தை வச்சு கேட்கிறேன். நீங்க என்னோட ஒரு சின்ன கற்பனை பண்ணுங்க. ஒரு வீடே நிறைஞ்சிருக்கு. எசப்பான்றது அந்த அந்த நேரத்துல அந்த காலகட்டத்துல ஒரு ஒரு பாப்புலரான பர்சன். ஒரு பரிசேயன்றது ஒரு உயர் ரக வகுப்பை சேர்ந்த ஒருவருடைய வீட்டுல பந்தி இருக்கிறாரு. அப்ப பெரிய மேன்மக்களா இருப்பாங்க. அந்த வீடு முழுவதும் இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. ஒரு மில்லியனருடைய வீட்டுல இருந்து ஒரு பார்ட்டி நடக்குது. ஒரு பணக்காரங்க வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு அவங்க சாதாரண ஏழை மக்கள் யாரும் போய் கூப்பிட மாட்டாங்க. அங்க போறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? வசதி வாய்ந்தவங்க, பெரிய சொசைட்டில பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க, இவங்களத்தான் கூடுவாங்க. உங்களுக்கே தெரியும். அதே மாதிரிதான் இந்த பரிசேயனுடைய வீட்டுல அந்த பந்தி நடக்கும்போது ஏசப்பா இருக்கிறாரு. அவரை சுற்றில இருக்கக்கூடிய ஜனங்கள் பூரா எப்படி இருப்பாங்கன்னா, ஸ்டேட்டஸ்ல உயர்ந்தவங்க, பெரிய 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 ஆளுங்க. அவங்க மத்தியில யார் வர்றா? வேதம் எப்படி சொல்லுதுன்னா, பாவியாகிய ஸ்திரீ. அப்ப என்னோட சேர்ந்து அந்த கற்பனை பண்ணி பாருங்க. அந்த இடத்த எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. எல்லாருடைய கண் இந்த பெண்ணு மேலதான் இருக்கும். எல்லாருடைய கண்களும் இந்த பெண்ணு மேலதான் இருக்கும். இந்த பெண் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த பெண் பார்க்கறது கேட்கறது எல்லாம் பார்த்தா நல்லவா இருக்கும். நல்ல காரியமாவா பேசுவாங்க. இந்த உலகம் ஒரு ஒரு நார்மலான மனுஷன் உள்ள நுழைஞ்சாலே நிறைய கமெண்ட் பாஸ் பண்ணக்கூடிய சொசைட்டில வேதமே அந்த பொண்ணு சொல்லுது, பாவியாகிய ஸ்திரீ. அந்த பொண்ணு உள்ள நுழையிறா. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன வார்த்தை பேசியிருப்பாங்க, என்னென்ன தகாத சொற்கள் சொல்லியிருப்பாங்க. பேசக்கூடாத வார்த்தைகள், சொல்லக்கூடாத கேட்கக்கூடாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகள். ஏன்னா அவ பாவியாகிய ஸ்திரீ. ஆனா வேதம் சொல்லுது, அவ இதை எதையும் பொருட்படுத்தல. அல்லேலூயா. இந்த எதுலையுமே நாட்டம் செலுத்தல. யார் என்ன சொன்னாலும், என்னை பத்தி யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. என் பாவங்களை போக்கிற பரிகாரியாகிய கர்த்தர் இயேசு இங்க இருக்கிறார். என் கண்கள் அவரை மட்டும்தான் பார்க்கும். என் காதுகள் அவர் சொல்லுகிறது மாத்திரம்தான் கேட்கும். விசுவாசத்துல உறுதியா நின்றா, தான் எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருந்தா, நான் போகிற இடம் பெரிய ஸ்டேட்டஸான இடம், நான் போகிற இடம் பல வகையான உயர்தர மக்கள் நிறைந்த இடம். ஆனாலும் நான் எடுத்த தீர்மானத்துல அவ பின்வாங்கல. தான் கேட்கிற வார்த்தைகளால் அவ காயப்பட்டாலும் அதை அவ பொருட்படுத்தல. அவளுடைய கண்கள் இயேசுவே நோக்கி கொண்டிருந்தது. அவளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஏசப்பா மட்டும்தான். தான் எடுத்த தீர்மானம் என் காரியத்துல, என் பிரச்சனைக்கு அவரால் மட்டும்தான் முடிவு சொல்ல முடியும், அவரால் மட்டும்தான் தீர்வு வரும் என்பதில் அவ உறுதியா இருந்தா. அந்த உறுதி ஆண்டவர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து உட்கார்றோமா? அவங்க என்னை பத்தி தப்பா பேசிட்டாங்க, அவங்க என்னை பத்தி தகாத வார்த்தைகளை சொல்றாங்க, என் மேல அவங்க தேவையில்லாத குற்றம் சாத்துறாங்க. யாரை பார்க்குறோம்? பிரச்சனைகளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோமா? இல்லை மற்றவங்க சொல்ற வார்த்தைகளுக்கே நம்ம இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கோமா? இல்லை இந்த ஸ்திரீ மாதிரி யார் என்ன வேணாலும் சொல்லுங்க, என்னை பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க, என் பாவத்தை நிவர்த்தி செய்கிற இயேசு கிறிஸ்து அவரே என் கண்கள் நோக்கும். சூழ்நிலையை பார்க்கலாங்க. இந்த பொண்ணு தன்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. கம்ப்ளீட்லி இக்னோர்ட். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சா. அவளுக்கு எது தேவையோ, அவளுக்கு எதனால குணமடையுமோ, அவளுடைய பாவத்துக்கு யார் பரிகாரம் செய்து அவளுடைய பாவத்தை போக்க முடியுமோ அவர் மேலதான் அவளுடைய கண்கள் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு நான் சொல்ற செய்தி தான். சூழ்நிலையை பார்த்தே மிரண்டு உட்கார்ந்துருக்காதீங்க. சூழ்நிலையை பார்த்தே தோண்டு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஐயோ எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, அல்லோ எல்லாரும் என்னை பத்தி இப்படி பேசுறாங்களே, எனக்கு யாருமே இல்லையே. விசுவாச பிள்ளைகளாகிய உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்துல ஒரு என்கரேஜ்மெண்ட் வேட கொடுக்குறேன். இது ஒரு ப்ராஃபிட்டிக்கல் மெசேஜ். உங்களை உற்சாகப்படுத்துறேன். யாரு இல்லையேன்னு நம்ம நினைக்க கூடாது. யாரு இல்லையேன்ற அந்த எண்ணம் நமக்குள்ள தோணக்கூடாது.
எனக்கு நேரம் இல்லை. எலிஷா தீர்க்கதரிசி தன்னுடைய ராஜாவுக்கு உதவி செய்ததுனால எதிரி நாட்டாருடைய பகையை, அசீரிய நாட்டோடைய ராஜாவோட பகையை சம்பாதிக்க நேர்ந்தது. அவன் ஒரு கட்டளை இட்டான், இந்த எலிஷா தீர்க்கதரிசியை போய் நம்ம வளைக்கணும். பெரிய படைகள் அனுப்புறான். கூட இருக்க வேலைக்காரன் காலையில எழுந்திரிச்சு பார்க்கறான், வீட்டை சுத்தி ரதங்களும் சோல்ஜரும் 4 வீரர்களும் இருக்கிறத பார்த்தோன்னே எலிஷாவோட வேலைக்காரனாய கேயாசி பயப்படுறான். நிஜமானே நமக்கு பொல்லாப்பு நேரிட்டது, எதிரியின் சேனைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் தேவனுக்குள்ள இருக்கிற மனுஷன் சூழ்நிலை மத்தியில எல்லாமே பாதகமா நிக்குது. எதிரி நாட்டு இராணுவம், பெரிய படை, இந்த காலத்துல அவங்க பவர்ஃபுல் ஆர்மி வளைந்து கொண்டது. வழியே கிடையாது. அன்னைக்கு அவர் பிடிபட வேண்டியது. ஆனாலும் தேவனுக்குள் வைராக்கியமாய் இருந்த மனுஷன், தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து அமர்ந்து ஜெபிக்கிற மனுஷனாகிய எலிஷா, தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலிஷா ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அந்த வேத வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா எலிஷா தீர்க்கதரிசியை பத்தி ராஜாக்கள்ல எழுதப்பட்டிருக்கு, 2 ராஜாக்கள்ல. அல்லேலூயா. கண்கள் திறக்கப்படணும். ஏசப்பா என் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். எலிஷானால தைரியம் அளிக்க முடிஞ்சு. சூழ்நிலை பார்த்து அவன் பயப்படல. தன்னை சுத்தி நிற்கிற படையை பார்த்து, எதிரி நாட்டு படையை பார்த்து பயப்படல. ஏன்னா அவனுக்கு தெரியும், என் கர்த்தர் அதை காட்டில் பெரியவர், என் கர்த்தர் அந்த படைகளை காட்டில் மேலானவர். அதை ஆண்டவர் நிரூபித்தார். அவர் ஜபிச்ச உடனே எலிஷா ஜபிச்ச உடனே ஆண்டவருக்கு அந்த கேயாசியோட கண்களை திறந்து அக்கினி ரதமாய் குதிரை அக்கினி ரதங்களோடு பரலோக சேனை அவர்களோடு நிக்கிறத பார்த்தோன்னே கேயாசி அப்படியே பிரமிச்சிட்டான். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க தனிப்பட்ட ஒரு ஆளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உங்க குடும்பத்திலிருந்து வேற யாருமே உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருக்கலாம். முக்கியம் இல்லைங்க. ஐயோ நான் எவ்வளவு நாள் தான் தனிமையிலே போராடுறது, நான் ரொம்ப தனிமையா இருக்கேன், நான் என் கூட சேர்ந்து ஜெபிக்க கூட ஆள் இல்லை. சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பரலோகத்தின் சேனையை பார்ப்பீங்கன்னா நீங்க சொல்லவே மாட்டீங்க நான் தனி ஆள் அப்படின்னு, நான் தனிமையில விடப்பட்டவள் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, நான் தனித்து விடப்பட்டவன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. என் கூட ஜெபிக்க யாருமே இல்லை, நான் மட்டும் தான் எங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் கணவன் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை சொல்ல மாட்டீங்க. ஜெபம், தேவனோடு உறவாடுகிற அந்த ஐக்கியம், தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்குற அந்த உற்சாகம் உங்களுக்குள்ள இருக்கும்னா நீங்க கலங்க மாட்டீங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்பட மாட்டீங்க. இயேசுவை பார்க்க பழகிட்டீங்கன்னா சூழ்நிலை உங்களுக்கு சாதாரணமாயிரும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஆரம்ப நாட்கள்ல எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சோர்வு வரும்போது டைம் எடுக்கும். ஒரு வாரம் ஆணுச்சு. அப்புறம் இப்போ ஜெபிக்க அதிகரிக்க நான் வேதம் படிக்க தேவனுடைய பாதத்தில் அதிகமாக நாங்கள் ஜெபிக்க நாட்கள் குறைய ஆரம்பிச்சிச்சு. அந்த கவலைகள், அந்த பிரச்சனைகள் எங்களை வாட்டுகிற நாட்கள் குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லாம் எங்களுக்கு ஈஸி. ஏன்னா அந்த ஜெபம், தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் அதிகமாயிடுச்சு. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரச்சனை மத்தியில் பிரச்சனையே பார்த்து கவலைப்பட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க. தேவனை நோக்கி பாருங்க, தேவன் பக்கத்தில் ஓடி வந்துருங்க, வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் அந்த பிரச்சனையை பார்த்துக்கிடுவார். ஆண்டவர் அந்த சோதனையிலிருந்து உங்களை விடுவிப்பார். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு சின்ன பகுதியை பார்த்துட்டு நம்ம முடிப்போமா? 2ஆம் நாளாகமும் 20வது வசனத்துக்கு நேரா ஒரு சின்ன சம்பவத்தை இங்க பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். அந்த ஸ்திரியோட வாழ்க்கையில ஆண்டவர் கடைசியில ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவர் சொன்ன விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மத்தியிலும் அந்த ஸ்திரியை, பாவியாகிய ஸ்திரியை கனம் பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையா தான், தேவனை நீங்க கனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவன் உங்களை கனப்படுத்துவார். எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு கொடுக்காம
நீங்க அவரை கனப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க, கனப்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் பரலோகத்திலிருந்து கனம் உங்களுக்கு இறங்கி வரும். அவர் தான் கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமம் 20 இங்க ஒரு சின்ன இது பார்க்கலாம். எப்படி அங்க என்ன போட்டிருக்குன்னா, யோசபாத் ராஜாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத் கடவுளுக்கு உண்மையா நடக்கிற ஒரு மனுஷன். அவருக்கு எதிராக இப்ப ஒரு யுத்தம் செய்ய அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் பெரிய சேனைய கூட்டமா எல்லாம் கூடி அவருக்கு எதிராக யுத்தத்துக்கு வர்றாங்க. சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து, வேதம் எப்படி சொல்லுது? ஃபர்ஸ்ட் இடத்துல யோசபாத் என்ன பண்றாரு? பயப்படுறாரு. பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு. நான் பாராட்டுறேன். இந்த ஒரு விஷயம் எனக்கு யோசபாத்துட்டு ரொம்ப பிடிச்சிச்சு. பிரச்சனை பெருசா இருக்கு. 3 நாட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து இவங்களுக்கு எதிராக வர்றாங்க, படையெடுத்து இவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. பயப்படுறாரு. ஆனா 2வதே தன்னை திடப்படுத்திக்கிட்டு என்ன சொல்றாரு? கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். எனக்கு பிடிச்சிருந்தது. முதல்ல பயப்படலாம். கேள்விப்படும் போது விஷயம் பெருசா இருக்கும்போது நமக்கு என்ன இருந்தாலும் நம்ம மனுஷங்க தான், பயமா தான் இருக்கும். ஆனாலும் டக்குன்னு திடன் கொள்றான். உள்ள இருந்து ஆவியானவர் சொல்றது பேச்சு கேள்விப்படுறான், கேட்டு கீழ்படுகிறான். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா அந்த தேசம் முழுவதும் உபவாசத்தை சொல்றான். எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து. இன்னைக்கு இதுல இருந்து நம்ம படிக்கிற ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எதிரான பிரச்சனை பெருசா இருக்கிற பட்சத்துல நீங்க தனியா இருக்கீங்க, உங்க குடும்பத்துல உங்களோட சேர்ந்து ஜெபிக்க யாரும் இல்லையோ, பிரச்சனை இல்லை. ஆண்டவர் இருக்கார். பரலோக சேனை கூட்டம் உங்களோடு இருக்கு. தூதர்கள் கூட்டம் உங்களோட ஆராதிக்கும். தனியாளா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தேட ஒருமுகப்படுங்க. உபவாசித்து ஜெபிங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார். நம்ம பார்க்க போறோம் பாருங்க. அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லாரும் இப்ப வர்றாங்க. அப்ப யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமில் கூடின சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். அவரோட ஜெபத்தை பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவருடைய பிரேயர் அப்படியே சூப்பரா சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாரு? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. எங்க பிதாக்களுக்கு நீங்க ஆணையிட்டு கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற எங்க முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேவனே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன். நீங்க மட்டும்தான்ப்பா தேவன். தேவரே ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அழகா பியூட்டிஃபுல்லா பிரேயரை தொடங்குறாரு. இப்படித்தான் நம்மளும் தொடங்கணும். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றும் கொடுக்கவில்லையா? நீங்க தானப்பா கொடுத்தீங்க. இப்ப எங்களுக்கு எதிராக ஒரு ஜனக்கூட்டம் வருது, எங்களுக்கு எதிராக ஒரு ஜனக்கூட்டம் பிரச்சனை பண்ணது. இது உங்க கையில நான் கொடுக்குறேன்ப்பா. சிம்பிள் டாக்டிக்ஸ். பிலீவர் இன்னைக்கு நம்ம செய்ய மறக்கிற விஷயம் தான். நம்மளை நோக்கி வர்ற பிரச்சனையை நம்ம போட்டு டீல் பண்றதை விட ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் அழகா டீல் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த டாக்டிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அவர்கள் இங்கே கூடியிருந்து இதிலே நம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். அழகா சொல்லிட்டே வர்றாரு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இப்போதும் இதோ அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மை தீமையை சரி கட்டி தேவரீர் எங்கள் சுதந்திரிக்க பண்ண உம்முடைய சுதந்திரத்திலிருந்து சொல்றாரு. பழைய ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை அவருக்கு நினைவு கூறுறாரு. நீங்க தானப்பா முதல்ல சொன்னீங்க, இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது
அவங்க அடிமைகளாக இருந்து எகிப்து தேசத்தின் வெளியில வரும்போது ஆண்டவர் சில தேசத்தின் வழியா போக அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. சில தேசத்தின் ஜனங்கள் மேல் கை போட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. அதுல முக்கியமா இருக்குங்க யாருன்னா, எகிப்து வரும்போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. அதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். அப்படி நீங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எங்க முற்பதாக்கள் அந்த 3 பேரையும் அவங்க ஒண்ணுமே பண்ணலப்பா. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அவருடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறதா? உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதான் சூழ்நிலையில், நம்மளுடைய சூழ்நிலையில் நம்மளுடைய கண்கள் யாரை நோக்குது? அதுதான் கேள்வி. நம்ம படிச்சோம் அந்த யோசபாத்தோட வாழ்க்கையில யுத்தம், 3 நாட்டு தேச மனிதர்கள், ஒன்று கூடி பெரிய ஜனங்கள், அம்மோன், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாம் ஒன்று கூடி யாருக்கு எதிராக? யோசபாத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண வர்றாங்க. அழகா பியூட்டிஃபுல்லா ஆரம்பத்துல பயந்தாலும் கர்த்தருக்கு ஒருமுகப்பட்டு எல்லா யூத தேசம் முழுவதும் உபவாசத்தை அறிவிக்கிறான் ராஜா. எவ்வளவு ஒரு நல்ல ராஜா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது அதாங்க. நம்ம பிரச்சனைகள் மத்தியில், சூழ்நிலைகள் மத்தியில் எல்லாம் தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் அந்த கான்செப்ட் எனக்கு உடன்படல. தலைக்கு மேல வெள்ளம் போனா ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். தாங்கிக் கொள்ள பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வாங்க வேதவசனம் சொல்லுது. நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு நம்மளால தாங்க முடியாது அப்படின்னா அந்த பிரச்சனையை அவர் அனுமதிக்க மாட்டார். வேதம் அப்படிதான் சொல்லி கொடுக்குது. எல்லாரும் ஒருமிச்சு ஆண்டவரை தேடுறாங்க. அழகா போட்டிருக்கு, எங்களுக்கு அவர்கள் முன்னாடி நிற்க பலன் இல்லை. நம்மளுடைய நிலைமை அதான். மோஸ்ட் ஆஃப் த டைம், மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் நமக்கும் அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது, நமக்கும் அந்த ஒரு எபிலிட்டி கிடையாது சில விஷயங்களை எதிர்த்து நிற்க. ஆனா அவர் யோசபாத்து பண்ணது என்ன? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு, உபவாசம் இருக்கிறாரு. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்போ உண்மையே பார்க்குறோம் ஏசப்பா. இந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியில் வரேன்னு எங்களுக்கு தெரியல. இந்த சூழ்நிலை எப்படி கடக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்க கண்கள் உங்களை மட்டும் பார்க்குது. அந்த ஸ்திரீ மாதிரி தான். அவளுடைய விடுதலை, அவளுடைய டெலிவரன்ஸ், அவளுடைய பிரச்சனை நான் அவளுக்கு முக்கியமா பட்டுச்சு. தன்னை சுற்றி இருக்கிறவங்க ஹை ஸ்டேட்டஸ் பீப்புள் தகாத வார்த்தைகளால பேசுறாங்க, சொல்லக்கூடாத வார்த்தையினால காயப்படுத்துறாங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு பார்க்கல, அந்த ஸ்திரீ பார்க்கல. அவளுடைய கண்கள் இயேசுவே நோக்கி கொண்டிருந்தது. தனக்கு விடுதலை தரக்கூடிய, தன்னை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனை நோக்கி இருந்தது. இன்னைக்கு உங்க சூழ்நிலை மத்தியில, உங்க பிரச்சனைகள் மத்தியில உங்க கண்கள் யாரை நோக்குது? எனக்கு முடிவு இவங்க செய்வாங்க, எனக்கு அவங்க ஜெபிச்சு கொடுப்பாங்க, அவங்ககிட்ட சொன்னா அவங்க எனக்காக ஜெபிச்சிருவாங்க, அவங்ககிட்ட போனா இந்த இதுக்கு எனக்கு உதவி கிடைக்கும், இந்த பேங்க்ல போனா எனக்கு லோன் கிடைக்கும். உங்களோட நம்பிக்கை எங்க இருக்கு? உங்களோட கண்கள் எது மேல இருக்கு? இயேசுவை பார்க்குறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா படிச்சுட்டே வந்தோம்னா, அப்ப ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால், ஒரு ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொல்றது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபேத்தை கேளுங்கள். நீங்க அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்திற்கு பயப்படாமலும். அவர் கொடுக்குற சொல்ற வார்த்தை என்ன? நீ எங்க ஆரம்பிச்ச? யோசபாத் எதிரி வர்றான் அப்படின்னு என்ன பண்ண? முதல்ல பயந்தான். ஆண்டவர் அட்ரஸ் பண்ணும்போது எதை அட்ரஸ் பண்றார்? நீ பயப்படாத. நம்ம எதை கண்டு எந்த விஷயத்துல எப்போ ஆரம்பிக்கிறோமோ, எதை ஆரம்பிக்கிறோமோ அதை தான் ஆண்டவர் அதுல தான் விடுதலை கொடுப்பார். ஃபர்ஸ்ட்
அவன் கேள்விப்பட்டவனே என்ன பண்ணா? பயந்தான். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? நீ பயப்படாத. முதல்ல 2வது, கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தையா தான். நீங்க ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற யுத்தங்கள், போராட்டங்கள், எல்லாவற்றிலும் நீங்க செய்யக்கூடியது ஒண்ணே ஒன்றுதான். நம்ம பார்த்த அந்த 2 பேர், அந்த பாவியாகிய ஸ்திரீ, யோசபாத், 2 பேர் என்ன பண்ணாங்க? தாங்க எஸ்அப்பாவை நோக்கி அவங்க கண்கள் இருந்துச்சு. தங்க சூழ்நிலையை மறந்தாங்க. தங்க சூழ்நிலையை பார்க்கல. அவங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்ற வார்த்தைகளை கேட்கல. சுத்தி இருக்கிறவங்க செய்யக்கூடிய காரியங்களை அவங்க பொருட்படுத்தல. தேவனை நோக்கி பார்த்தாங்க. யோசபாத்தால முழு தேசத்தையும் உபவாசத்துக்குள்ள வழி நடத்துறாரு. நம்முடைய கண்கள் அந்த தேவனை நோக்கட்டும். நம்முடைய கண்கள் அந்த கர்த்தரை நோக்கட்டும். அப்படி பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து, யோசபாத்தா இருந்தாலும் சரி, அந்த ஸ்திரீயா இருந்தாலும் சரி, ஆண்டவர் பதில் செய்யாம இல்லைங்க. ஆண்டவர் இறங்கி தன்னுடைய கர்த்தர் அந்த தீர்க்க தரிசன ஆவியை மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யோசபாத்தே, பயப்படாத, கலங்காத. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசன வார்த்தை. நீங்க பண்ற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க தேவனை சார்ந்து இருக்க முடிவு பண்ணீங்கன்னா, தேவனையே நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த யுத்தம், இந்த பிரச்சனை உங்களுக்குரியதில்லை. கர்த்தர் அதுல இருந்து ஒரு முடிவு தருவார். சொல்லுவோமா? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அதேதான் அந்த லுக்கால ஆண்டவர் அழகா சொல்லுவார். அதே மாதிரிதாங்க யோசபாத்துக்கு பதில் கொடுத்த தேவன் தன்னையே நோக்கி தன் பிரச்சனைகள் மத்தியில, சூழ்நிலைகள் மத்தியில, மற்றவங்க தன்னை என்ன கேவலமா பேசினாலும், தரக்குறைவா பேசினாலும் கவலைப்படாம தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை தேவனுடைய பின்னாக நின்று கொண்டு அவருடைய பாதத்தை தன்னுடைய தலைமயிரினால், முத்த கண்ணீரினால் துடைத்து, பரிமள தைலத்தினால் வார்த்து, அவர் அந்த செஞ்ச அந்த காரியத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவனுக்கு கொஞ்சமா அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்திருந்தவங்க அவங்க சொல்றாங்க, பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை தான். நம்ம ஆரம்பத்தில் கேட்ட யோவான்ல படிச்ச அந்த வார்த்தை, யோவான் 16:33, என்னுள் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு அப்படின்னு ஆண்டவர் ஆரம்பிச்சார். அவர் சமாதானத்தை கொடுத்தார்னா அந்த சமாதானம் மிகப்பெரியதுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமாதானம் மிகப்பெரியது. அவருடைய சமாதானமே நமக்கு வாழ்க்கையில கிடைக்குமானால் வேற என்னங்க நமக்கு தேவை? அல்லேலூயா. அதனாலதான் அந்த ஸ்திரியை பார்த்து அவர் சொல்வாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். எல்லா விஷயத்தையும் கேட்டு அவ இருதயம் கலங்கிருக்கும். எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. நம்ம ஒருத்தவங்க பேசினாலே நம்மளால தாங்க முடிய மாட்டேது. அவ்வளவு பெரிய கிரௌடட், அவ்வளவு பெரிய கூட்டம் நிறைஞ்ச ஒரு இடம். எல்லாருடைய வார்த்தைகளையும் கேட்டு தன் இருதய காயப்பட்டிருக்கும், கலங்கி கொண்டு வந்திருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் கவனிக்கிற ஏசப்பா அதுக்கெல்லாம் மறு உத்தரவு கொடுத்தாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. அந்த மோமெண்ட்ல அவ இருதயத்தில் இருக்கக்கூடிய காயங்கள் குணமாயிருக்கும். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க பிரச்சனைகள் எவ்வளவு பெருசோ, உங்களுடைய காயங்கள் எவ்வளவு பெருசோ எனக்கு தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். சமாதானத்தோட நீங்கள் போவீர்கள், சமாதானத்தை காண்பீர்கள். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் உங்களை நிரப்பும். தேவன் மேல் முழு நம்பிக்கை வைங்க. ஏசப்பாவை பாருங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. நம்ம கேட்ட அந்த மெசேஜ் படி சூழ்நிலையை நம்ம பார்க்க வேண்டாம், பிரச்சனைகளை நம்ம பார்க்க வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தெய்வன் நம்ம தெய்வன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா?
எங்களை மிகவும் நேசிக்கிற எங்கள் மேல் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவே, அப்பா, நீர் செய்த தியாகத்திற்கு அளவே இல்லப்பா. உம்முடைய இரக்கத்திற்கு ஆண்டவரே அளவே இல்லப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ அருகாமையில் இருக்கிற தேவன். தேவனே, இந்த வேலையிலும் கூட இந்த செய்தியை கேட்டு எங்களோடு பாரப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனை வழியாக போகிற அனைவருக்குமாக நாங்கள் உங்களுடைய பாதத்துல மன்றாடி ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அந்த பாவியாகிய ஸ்திரீக்கு ஆண்டவரே ரட்சிப்பை கொடுத்து சமாதானத்தை கட்டளையிட்டது போல இதை கேட்கிற அனைவருக்கும் நீங்க ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக, ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. யோசபாத் ஆண்டவரே தன் எதிரி நாட்டார் தன்னை நோக்கி படையெடுத்து வரும்போது பயந்தாம் ஆரம்பத்துல, ஆனாலும் தேவனுக்குள் திடன் கொண்டு தேவ சமூகத்தில் ஓடி முழு தேசத்தையும் உபவாசிக்க செய்து தேவனை நோக்கி பார்த்தான்ப்பா. தேவனை நோக்கி பார்த்த யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வேதவசனத்தின் அடிப்படையில் அப்பா நீங்க வெட்கப்படலப்பா, அவனை வெட்கப்படுத்த விடலப்பா. கர்த்தருடைய ஆவியாய் இறங்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொன்னீங்கப்பா, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல கர்த்தருடையது என்று. அல்லேலூயா. அதே போல இங்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன்ப்பா, யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, God bless you, God bless you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஊழியர்களுக்காக ஜெபிக்க போறோம். 2 காரியங்களுக்காக, ஊழியர்களோட பாதுகாப்புக்காகவும் ஊழியர்களுக்கு சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கும்படியாகவும் நம்ம ஜெபிக்க போறோம். அதற்கான 2 வசனத்தை நான் உங்களுக்கு முன்னாடி வாசிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:25 சொல்லப்பட்டது போல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. ஸோ இந்த நாட்கள்ல ஊழியர்களுக்காக நம்ம கருத்தாய் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தாய் விண்ணப்பம் பண்ணினாராம். ஸோ எலியா எப்படி கருத்தாய் விண்ணப்பம் பண்ணி, இந்த நாட்கள்ல நம்மளும் கருத்தாய் ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேணும். கர்த்தருடைய வேலையை செய்கிற பிள்ளைகள் தேவனுக்காக இரவும் பகலும் குடும்பங்களை விட்டு தங்களுடைய ஆசைகளை தங்களுடைய எல்லா இதையும் விட்டுட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக பிரயாணப்பட்டு போறவங்க ஒவ்வொருத்தர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ வசனம் என்ன அப்படி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஸோ இந்த 5 விதமான ஊழியர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு இந்த மாதிரி காலகட்டத்துல. இன்னும் ஒரு 2 வசனம் கூட உங்களுக்கு முன்னாடி நான் வாசிக்க விரும்புறேன். எபேசியர் 6:20வது வசனம் சொல்லப்படுது, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஸோ சுவிசேஷத்தின் ரகசியத்தை நம்மளோட ஊழியக்காரர்கள் தைரியமா வாயை திறந்து சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக ஊழியக்காரர்களை உபத்திரவப்படுத்துறாங்க. அநேக ஊழியக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுனால ரொம்ப பாடுபடுறாங்க. அதனால நம்ம அவங்களுக்காக ரொம்ப ஜெபிக்கணும். அவர்கள் வாயை திறந்து தைரியமா சுவிசேஷத்தோட ரகசியத்தை சொல்லும்படியாக நம்ம ஜெபிக்க வேணும். இன்னொரு வசனம் கூட நம்ம பார்ப்போம். கொலோசியர் 4:4 சொல்லப்பட்டபடி திருவசனத்தின் வாசல் திறக்கும்படியாக அநேக கண்ட்ரிகள்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஊழியக்காரர்கள் போறதுக்கு தடையா வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. அந்த வாசல்கள் திறக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும், கருத்தாய் ஜெபிக்கணும். இப்ப இன்னொரு வசனம் கூட உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புறேன். ரோமர் 1:12வது வசனம் இப்படி சொல்லுது, எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிரயாணம், அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எங்கு போனாலும் அவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்வதற்கு எந்தெந்த இடத்துக்கு போறாங்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல பிரயாணம் வாய்க்கும்படியே அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அதில் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்துள்ளோம் ராஜா.
ஊழியர்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்துள்ளோம். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா, நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களுக்கு ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஊழியர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காகவும், தீர்க்கதரிசிகளுக்காகவும், ஹல்லேலூயா, சுவிசேஷகர்களுக்காகவும், போதகர்களுக்காகவும், மெய்ப்பர்களுக்காகவும் இந்த நேரத்துல உம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கோம்ப்பா. ஹல்லேலூயா, அவர்களுக்கான வாசல்கள், சுவிசேஷத்தின் வாசல்கள் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருக்க எல்லா கதவுகளும் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இந்த வாயை திறந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பிரயாணப்பட்டு போற இடங்களில் ஹல்லேலூயா உம்முடைய பாதுகாப்பு வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல பிரயாணம் வாய்க்கும்படியாக, அவர்களுடைய பிரயாணம் தேவனுடைய சித்தத்தின்படி அமையும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காரியங்களை உங்களுடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. We hope you have been blessed by our word, worship, and prayer today. We hope to see you in the next video. God bless you all.